ஃப்ரெண்டு மேரேஜுக்கு கிஃப்ட் வாங்கலான்னு ஈரோடுக்கு தான் போயிருந்தோம். ஆல்ரெடி யோசிச்சுட்டு போயிட்டு இதான் வாங்கணும் அப்படின்னு. இருந்தாலும் நம்ம அதை போய் உடனே வாங்கிட மாட்டோம்ல. ஈரோடு போனாவே எப்படியும் அங்கே பார்க்கை ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிக்கணும். அது கண்டிப்பாக நமக்கு ஒரு எனர்ஜி வேணும். அதுக்காக கொஞ்சம் ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு பரணி சில்க்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற அந்த ஃபுட் கோர்ட்டில் ஸ்நாக்ஸ் நிறைய விற்பாங்க. தட்டுவடை செட்டு, பானிபூரி, ஐஸ்கிரீம்ஸு, இது எல்லாமே அங்கே சூப்பராக இருக்கும். அதை கண்டிப்பாக நான் தனி வீடியோவில் போடுறேன். அதில் அப்படியே ஒரு பானிபூரி வாங்கி சாப்பிட்டுட்டு, என்னதான் இருந்தாலும் பையா பானிபூரி தான் அல்டிமேட்டாக இருக்கும். அதையும் ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்டுட்டு கடைசியாக நம்ம எதுக்கு வந்தோமோ அதை வாங்கிட்டாச்சு. எந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி, இந்த அண்டா குண்டா வாங்கி வைக்கிற பழக்கம் எங்களை விட்டு போவே மாட்டேங்குது. ஸ்கூல் லைஃப்லேருந்து இப்போ வரைக்கும் ஏதாவது ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்னா அண்டா தூக்கிட்டு போகிறது, இல்லைனா குண்டா தூக்கிட்டு போகிறது. இப்போ தான் கொஞ்சம் டீசெண்டாக சம்பளம் வாங்கியிருக்கேன். வீட்டிலேருந்து கிளம்பி வரும்போது ஒரு ஸ்லிங் பேக்கோடு வருவேன் ஸ்டைலாக. ரிட்டன் வீட்டுக்கு திரும்பும்போது என்னை பாட்டி ரேஞ்சுக்கு மாற்றிடுவாங்க. இந்த கையில் ஒரு கட்டப்பை, அந்த கையில் ஒரு கட்டப்பை, பத்தாவதுக்கு இடுப்பில் ஒன்றுன்னு. இதே மாதிரி உங்களுக்கும் நடந்திருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.